செல்வா சார், தேங்க்யூ சார். அண்ட் பிரியன், இந்த விஷுவலுக்கு பாதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உயிர் கொடுத்தது வந்து பிரியன், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். கொஞ்சம் April 10th ரிலீஸ், எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, தியேட்டரில் போய் பாருங்க. தேங்க்யூ. டென்னிஸும் நானும் 10 வருஷத்துக்கு மேலே இல்லைஜி 10 வருஷத்துக்கு மேலே பழக்கம். 3 படம் பண்ணிருக்கோம் ஒன்றா. நான் தனியாக 10 படம் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த படம் தான் எங்களுக்கு வந்து மொதல் படம் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து 2 years முன்னாடியிலே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் சரி அடுத்து கமர்ஷியலாக போகலாமா இல்லை இந்த ஸ்கிரிப்ட் போகலாமா, இந்த ஸ்கிரிப்ட் தான் பண்ணணும் நீங்கள் அப்படின்ட்டு நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை பேசிகிட்டே இருப்போம். எப்பயுமே மீட் பண்ணுறப்பெல்லாம் இதை பற்றி தான் பேசுவோம். ப்ரொடியூசர் அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் பேர் விஎம் என்டர்டெயின்மெண்ட், என் பொண்ணு பேர் வச்சுருந்தாங்க. அதனால எனக்கு வந்து ஓகே ஃபைன், சென்டிமெண்ட்டாக இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு இதாச்சு, ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் செல்வா சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் பயங்கர எக்ஸைட்டட் ஆச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் படங்களை பார்த்து தான் நான் வந்து வளர்ந்தேனே. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் படித்ததை விட சாரோட படங்களை பார்த்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சார் உள்ளே வராருன்றதுனா எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒன் சைட் லவர் மாதிரி தூரத்துலேருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ரசிச்சுட்டே இருப்பேன். இட்ஸ் அ பிளெஸிங். அவர் நடித்த ஒரு படத்தை நான் எடிட் பண்ணுறன்றது பெரிய பிளெஸிங். டெய்லியும் காலைல போகும்போது அவரோட முகத்தை தான் பார்ப்பேன். டெய்லி திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அவரோட ஃப்ரெண்ட் தான் நான் பார்த்துட்டு வரேன். இந்த படம் இல்லாமல் இன்னொரு படமும் அவர் பண்ணுற படத்தில் நான் எடிட்டராக இருக்கேன். வெரி ஹாப்பி ஃபார் தட். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் என்னோட ஈகோ டச் பண்ண ஒரு ஆள் அவர். ஏன்னா நான் எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிஜிஎம்லாம் போட்டு பயங்கரமாக இதான் ஃபீல் படம் அப்படின்ட்டு டைரக்டர்லாம் செட் பண்ணி வச்சிருவேன் நான். இந்த படத்துலையும் அதே மாதிரி பயங்கரமாக ரெஃபரன்ஸ்லாம் போட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா எமோஷனல் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த படத்தை எடிட் பண்ணேன். அதே மாதிரி எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக எமோஷனலாக ஃபீல் பண்ணி, நான் வந்து ஸ்பைடர் படம் எஸ்ஜே சூர்யா மாதிரி ஓரமாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே இவங்க அழுகுறாங்க, ஓகே இந்த ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் பண்ண மோஸ்ட்லி எந்த படங்கள்லையும் வந்து நான் ரெஃபரன்ஸ் போட்டு எடிட் பண்ண மாதிரி மியூசிக் வர கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் பிஜிஎம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நானே அழுதுட்டேன். என்னடா இது நம்மளே கண்கலங்க வச்சிட்டா எங்காடு அப்படின்ட்டு ஒரு ஈகோ ஹர்ட் ஆச்சு எனக்கு. பட் வெரி 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 மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. பிகாஸ் சாங்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், ரவியோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்ஷன் பாக்யராஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாபாலாம் வந்து செட்டு தரமட்டமாக இருந்துச்சு. அந்த இடம் நான் லொக்கேஷன் பார்க்க போனப்பெல்லாம் இங்கே எப்படி தாபா அப்படின்னு கேட்டேன் நான் டென்னிஸ்ட்டை. பாருங்க அப்படின்னு. இது விஷுவல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரேம் பார்க்கும்போது பயங்கரமாக பண்ணிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்கள்லையும் அவங்கள பிரமிக்க வச்சிருக்காரு அவரோட ஆர்ட் டைரக்ஷனில். வெரி மச் ஹாப்பி ஃபார் தட். ஆக்டர்ஸ் குஷி, செல்வா சார், அவங்கள பற்றி சொல்லணும்னா இட்ஸ் லைக் ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா ஒரு எடிட்டருக்கு வந்து ஒரு பேட் ஆர்டிஸ்ட் ஃப்ரேம்ல இருக்காங்கன்னா பெரிய வேலை. படத்தை எடிட் பண்ண முடியாது, சீன்ஸ் எடிட் பண்ற வேலையா இருக்கும். இதை வந்து தப்பு இல்லாம பார்க்கணும், வெளில தெரிஞ்சிடக்கூடாது தப்பு அப்படின்ற மாதிரி. இந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா போச்சு. என்னால கதையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சு. குஷியோட ஆக்டிங் ஆகட்டும், எனக்கு இந்த இடத்துல கட்டு வைக்கணுமா, எதுக்கு போட்டுமே, இன்னும் லென்த்தா போட்டுமே அப்படின்ட்டு ஒரு சீன்லாம் வந்து குஷி சிங்கிள் ஹேண்டடா ஒரு சீன் ஃபுல்லாவே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஷீஸ் அ பிளெஸிங் டு தமிழ் சினிமா ஆக்சுவலி. வேற அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் மெயினா ஷூட்டிங் 35 நாளா 38 நாளா ஃபுல்லா கூடவே இருந்து டெய்லியும் ஃபோனில் கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். இதெல்லாம் எடுத்தாச்சா, இதெல்லாம் செக் பண்ணுங்க, இதெல்லாம் இன்சர்ட்ஸ் எடுங்க, இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு டெய்லியும் நான் கமெண்ட் சொல்லிட்டே இருப்பேன். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அங்கே ஷூட் முடிக்கிறதுக்குள்ளரையும், நாங்கள் ஷூட் முடிச்சு வந்து 1 வீக்ல டப்பிங் போயிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சு. தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ட் சுதீர் அண்ட் அரவிந்த். 10 வருஷமா நாங்கள் கண்ட கனவு, 10 மாதம் போட்ட உழைப்பு 10ஆம் தேதி வருது. பத்திரிகையாளர் நண்பர்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ. செல்லுலாய்டுக்கு வரும்போது அது மிஸ் ஆகிடும்.
But today when I saw the trailer, I'm absolutely convinced. அவர் சொன்னதுக்கு மேல விஷுவலா காமிச்சிருக்காரு டைரக்டர். Well done, sir. இது 4 பேருக்கு ரொம்ப முக்கியமான படம். For the producer, of course, the couple, wonderful picture. Dennis Manjunath for telling such a natural story in a natural way. நீங்க இதை தான் பார்த்துருக்கீங்க. என்னோட கேரக்டர் மூலமா போக the shattering climax எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. அதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு நினைச்சா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. ஏன்னா இப்ப பார்த்தா the visuals are so lovely. And hats off Ravi Verma for giving such lovely visuals. And a special word of congrats to Priyam. இந்த மியூசிக் வந்து ஜஸ்ட் கிராமிய மியூசிக்ன்ற மாதிரி இல்லை. இட் இஸ் சோ மெலோடியஸ். இந்த மெலடி எல்லாம் கேட்கும் போது எனக்கு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு இருக்கு ஒரு இந்த மெலடியை மட்டும் விட்டுறாதீங்க. வெறும் சவுண்டு டங்கு டக்கா எல்லாமே மெலடியோட கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப அழகு. அந்த லிரிக்ஸ் ரைட்டர் ஆல்சோ நைஸ் லைன்ஸ், வெரி நைஸ் லைன்ஸ். ஏன்னா எனக்கு கதை தெரியும் மேல சொன்னேன். நான் அதில் ஒரு 3 to 4 சீன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ், கதையை நகர்த்துற சீன்ஸா பண்ணியிருக்கேன். நான் என்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னா நீங்க சிரிப்பீங்க. ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி. நான் ஒரு நாணயமான அரசியல்வாதி. சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது சொன்னாலே சிரிப்பு வருதுங்கிற அளவுக்கு ஆகி போச்சு அரசியல் நீங்க. பட் ரொம்ப ஒரு எனக்கு கூட ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா ஒரு மைம் கோபி, வாட் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இதை அவரோட மைம் ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் எங்க ஸ்கூல்ல. பிச்சு உதறாரு. அதான் சொல்றேன், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இது ஹவு மச் இது ட்ரெய்லர் 2 மினிட்ஸா 3 மினிட்ஸா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால அந்த கிராமத்துக்குள்ள போக முடிஞ்சது. தட் இஸ் யுவர் சக்சஸ். தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அந்த மாதிரி எடுத்துன்னு போற படங்கள் கண்டிப்பா ஜெயிக்கும். அதில் இந்த ஜானர் ஜெயிக்கும். ஏன்னா குட்டுப்பட்டு இருக்கிற ஒருத்தன் நிமிந்து நின்று இந்தாங்கடா உங்களுக்கு சவால் சொல்றேன்னு சமூகத்தை எதிர்க்கும் போது அந்த சக்சஸ் ஆஃப் தட் மேன் எப்போதுமே ஜனங்களுக்கு பிடிக்கும். இது கண்டிப்பா ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்க கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்தீங்கன்னா போதும். அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரியனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என் பேரனுக்கும் ஒரு ஆல்பம்ல பாட வாய்ப்பு கொடுத்தாரு அவரு. தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். வெரி சாட்டிஸ்ஃபைங். அவர் சொன்னார், சக்தி சொன்ன மாதிரி ரொம்ப இயற்கையா இருக்கு. அப்படியே இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலிங்கிற மாதிரி அந்த ஃபீலை கொடுத்தது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸோ நைஸ் டு see lovely Kausalya after a long time on the stage. Thanks a lot. And every one of you deserve success for this film. Thank you. இனிமேலாச்சும் கொஞ்சம் மியூசிக்ல எல்லாம் விட்டுட்டு படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என் பேரண்ட்ஸை நேரில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வேற ஏதாவது ஒரு அம்மா அப்பாவா இருந்தாங்க அப்படின்னா நீ ஒழுங்கா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ வந்து படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. பட் என்னோட பேரண்ட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஒரு இது. உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ தைரியமா அதை பண்ணு, ஃபுல் ஃபிளெஜ்டா அதை பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்றோம். அப்போ அவங்க சொன்னதுனால தான் இன்னைக்கு நாங்கள் நிற்கிறேன். வேற எந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால நான் முதல் வணக்கத்தை என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சரி, ஓகே, நான் உங்களுக்கு கொஞ்சம் மேலே கூப்பிடலாமா? அம்மாவா ஒரு சின்ன சவுண்ட் டெடிகேட் பண்ணுவா உனக்கு. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானமா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா, பொருளோடு புகழ் வேண்டும் மக நல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே, அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே அம்மா, எங்களுக்காக உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. தேங்க்யூம்மா. நீங்க இல்லைன்னா நான் இல்லை. அப்பா எங்க அப்பா வாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்ட பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தேங்க்யூ டாடி.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பையனுக்கு எப்படின்னா, அவன் மியூசிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். எனக்கு அவ்வளவுதான், நான் பிடிச்சிட்டு அந்த அவன் ரூம் ஓரத்திலேயே நிற்பேன், கேட்டுட்டே இருப்பேன். உள்ள விட மாட்டான், கேட்டுட்டே இருப்பேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே அழுதுட்டே இருப்பேன். உனக்கு ரொம்ப பிடிச்சி கண்ணீர் விட்டினா நான் சக்சஸ் டி, அவ்வளவுதான் அவன் சொல்லுவான். இப்போ ஸோ அடுத்து இதை விட ஒன்று முக்கியமான ஆளுங்க என்னோட டீம். அவங்க எல்லாரையுமே நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன். லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா. லிரிசிஸ்ட் மூவி. நானே இன்னும் 3 வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கோம், ஒரே ஸ்கூல். நாங்கள் சினிமா வந்ததே 2 பேரும் ஒன்றா சாதிக்கணும்னு தான். ஸோ இந்த நேரத்தில் அவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட சிங்கர்ஸ் அரவிந்த் கார்னிஷ் ப்ரோ, லிரிசிஸ்ட் எஸ்பி மலையண்ணா, சிங்கர் பத்மஜா. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என்னோட எல்லாமே அவர் தான், மிஸ்டர் ஆடி கிறிஸ். அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் 100 பாட்டுக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட அடுத்த படங்கள் எல்லாமே நானே இவரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஏகே பிரியன் ஆடி கிறிஸ்ன்னு தான் வரும். மியூசிக் டூவோவாக பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒருத்தரை கூப்பிடணும். ஆக்சுவலி இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வந்த ஒரு ஃபில்மே கிடையாது. என்னோட அண்ணா சித்துக்குமார் அவங்களுக்காக வந்த ஃபிலிம் இது ஆக்சுவலி. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பறக்கலான்னு பார்க்குற இந்த ஜோனில் வந்து தனக்கு வந்தது வந்து எனக்காக கொடுத்த என் அண்ணனுக்கு வந்து நீ மேலே வந்து அவனும் தயவு செஞ்சு வா. ஸோ இந்த வருஷம் இவர்கிட்ட வந்து நீங்கள் மிகப்பெரிய ஹிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க போறீங்க. இந்த வருஷத்தை இவர் தான் ஓன் பண்ண போறாரு. ஸோ தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சில டேரக்டர்ஸ் மேலே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து செல்வராகவன் சார். அவரை ரோல் மாடலாக எடுக்காதவங்க எவனும் சினிமாவுக்கு வந்து அவர் ரோல் மாடலாக வைக்காதவனே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சது வந்து அவரை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் அதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே நான் அவர் நடிக்கிற ஒரு படத்துக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சார் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் என்னோட திறமை மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டென்னிஸ் அண்ணாக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் ப்ரொடியூசர் சதீஷ் சார், அப்புறம் மேம் ரொம்ப நன்றி என்னை இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. லைஃப்பில் வந்து நான் நான் எல்லாரும் மாதிரியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. நான் ரொம்ப கம்ஃபர்டான ஒரு லைஃப்லேருந்து தான் வந்தேன். பிகாஸ் என் பேரண்ட்ஸ் என்னை அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஏதாவது நினச்சேன்னா அடுத்த நாள் வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் நான் வந்தேன். பட் சடனாக வந்து லைஃப் வந்து ஒரு மாதிரி அப்சைட் டவுனாக மாறிச்சு. லைக் சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு திடீர்னு ஒருத்தர் கஷ்டத்துக்குள்ளே போய் அவன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 மடங்கு அதிகமாக எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சடனாக என் லைஃப் எல்லாமே நான் இண்டிபெண்டன்ஸ் சாங் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி, ஒரு பெரிய ஒரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா காசு எல்லாமே போயிடுச்சு. ஸோ கூட இருந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருமே போயிட்டாங்க. காசு இருந்தப்போ எல்லாருமே இருந்தாங்க. ஒன்ஸ் காசு போனதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு இவனுங்க தான் என் கூட இருந்து லைக் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம வெளியே வர முடியாது போலன்னு சொல்லி ஒரு உயிரை விட்டுறது தான் ஆப்ஷன் ஆன்ற அளவுக்குலாம் என் மைண்ட் யோசிச்சிருச்சு. பட் ஆனால் அதுக்கு தைரியம் இல்லை. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம கிளியர் பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணலாம், நீ பண்ணு, இந்த படத்தை நீ பண்ணு, செல்வா சார் இருக்காங்க, மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ இன்னும் பல மேடைகள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸால தான் நான் ஏற போகிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. படம் வந்து April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்கள் மனசை தொடுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். யார் பற்றி நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு எனக்கு தெரில. தேர் ஆல் இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஹியர். எல்லாரும் வந்து ஓவர்வெல்மி. டெனிஸா, நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு எழுதிருக்கீங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இந்த படம் வந்து அந்த ஷியர் இன்டென்சிட்டிக்காக தான் பண்ண வேண்டியதுன்னு நான் முடிவு பண்ணிட்டு பண்ணேன். ப்ரொடியூசர் சார், சதீஷ் சார், விஜயா மேம்,
தேங்க்யூ ஸோ மச். உங்க ஆர்கனைசேஷன் அப்புறம் உங்க பிளானிங் எல்லாமே சரியா இருந்ததுனால we were able to finish the project so well. உங்க மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் பண்ணாங்கன்னா we'll get more Tamil movies and என்னோட நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். செல்வா சார், உங்க முன்னாடி நின்றுட்டு நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, பட் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தீங்க. ஸோ ஈஸியாக வந்துருச்சு சில விஷயங்கள். அண்ட் குஷி, all your hard work dear, thank you for being from Bangalore and giving me support on the set. That's really sweet of you. ஒரு கிராண்டான விஷயத்த அழகா காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு சிம்பிளான விஷயத்த அழகா காமிக்கிறது தான் டாஸ்க். அதுதான் நம்ம டிஓபி ரவி வர்மா பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. தேங்க்யூ. அண்ட் மியூசிக் ஏகே பிரியன், உங்களை இன்னைக்கு நான் சந்திச்சேன். அண்ட் நீங்க இது உங்க டெபியூ படம்னு சொன்னாங்க. அப்படி தெரில, பிகாஸ் த சாங்ஸ் ஸோ நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் டான்ஸ் பண்ணேன். அது உங்க சாங்குக்கு தான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் லவ்லி, லவ்லி மியூசிக், லவ்லி சிங்கிங். தேங்க்யூ. இங்க வந்திருக்க எல்லா ஸ்பெஷல் கெஸ்டுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆர் என்டையர் டீம். ஏப்ரல் 10 இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. இட்ஸ் அ ஃபேமிலி பேக்கேஜ், நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. நீங்க பண்ணவும் மாட்டீங்க, ஐ எம் ஷூர் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அடுத்து வந்துட்டு ஒருத்தங்களை பத்தி சொல்லணும்னா, லாக்டவுன் டைம்ல எல்லாமே ரொம்ப சோகத்துல இருந்தோம். என்னடா அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன், அதுல ரொம்ப நல்லவனா செல்வராகவன் சாரை சூஸ் பண்ணேன், ரொம்ப கெட்டவனா மைம் கோபி சாரை சூஸ் பண்ணேன். ஆனா அதுக்கு அண்ணன் எப்படி ஒத்துப்பாருன்னு நினைச்சேன். நான் கேட்ட உடனே, தம்பி உனக்காகடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்காரு. அண்ணா நான் வேணும்னு அப்படி பண்ணல மைம் கோபி அண்ணா, அது கதாபாத்திரத்துக்காக பண்ணி வச்சேன். அதனால அது ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். டைரக்டர் செல்வராகவன் சாரை வந்து நம்ம ஒரு ஊர்ல இருந்து வரும்போது எப்பயாவது வாழ்க்கையில அவரை ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமான்னு என்ன மாதிரி நிறைய பேர் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகிறதுக்காக வந்திருப்பாங்க. அதுல நானும் ஒருத்தன். அவரை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். பட் ஆனா அவரு கூட இறைவன் பயணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து அவரோட ஒரு 30 நாள் 40 நாள் ஷூட்டிங்ல நின்று இருக்கேன், நடந்திருக்கேன், பேசியிருக்கேன், அவர் கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவர் கூட உட்காந்துருக்கணும் போது என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னுடைய கனவு நினைமாச்ச மாதிரி இருக்கு. சத்தியமா நான் உங்க பேருக்கு எடுக்க மாட்டேன் சார். இந்த படத்துல கண்டிப்பா அதை காப்பாத்துற மாதிரியான படமா நான் இதை கண்டிப்பா கொடுத்துருக்கேன்னு நம்புறேன் சார். அப்புறம் ஏன்னா ஒரு டைரக்டர் தாண்டி ஒரு நாள் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஷூட் நடந்துனுக்குது. இப்ப இன்டர்வெல்ல கூட பார்த்திருப்பீங்க, ஒரு டார்ச் அடிச்சு தேர்ற ஷாட் ஒன்று வரும். அது வந்து ஒரு பெரிய செட்டப்ல எடுத்துட்டு இருந்தோம். அது ஒரு ஒன் வேனும் போது ஒன் சைடு எல்லாரும் நாங்க இந்த பக்கம் இருக்கோம், ஸ்டண்ட் மாஸ்டர்ல இருந்து என்டையர் க்ரூ இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் கிரவுண்ட் கிளியர் பண்ணி வச்சிருந்தோம். இப்படி கேமரா வச்சிருக்கோம். அவர் அந்த பக்கமா அவர் வர ஷாட் அவருக்கு. அப்ப அன்னைக்கு நாங்க பிளான் பண்ணது 6 to 2 நைட்ல முடிக்கலான்ட்டு. பட் ஆனா அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருந்தது. அன்னைக்கு நைட் வேற குளிர் நாங்க எடுத்துனுங்கிற சீசன். அப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 மணி ஆகி போச்சு. ரொம்ப நேரம் அதுக்கு மேல அவர் குளிர் வேற, லைட்டா சாருக்கும் ஃபீவர் இருந்தது. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சாருக்கு. ஆனா இன்னொரு கொஞ்ச நேரம் போச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் முடிச்சிடலாம். ரொம்ப முடியலன்னு உடனே சார் நான் கிளம்புறேன் டென்னிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் தூரம் நடந்துட்டாரு. நாங்க அப்படியே இந்த பக்கம் ஒரு 100 பேர், அந்த பக்கம் கிரவுண்ட் கிளியரா இருக்கு, ஒரு 100 பேர் இந்த பக்கம் வெயிட் பண்றோம். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தாரு. அன்னைக்கு அது ஒரு பெரிய செட்டப், ஒரு ஸ்பேஸ் லைட்ஸ், மூன் லைட் பண்ணிருக்கோம், ஒரு எல்லாமே பண்ணிருக்கோம். என்ன நினைச்சாரோ தெரியாது. உண்மையிலே நான் ஏன் அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுன்றது அன்னைக்கு எனக்கு அவரு நீ சரியான ஒரு டைரக்டர் தான் ரசிகன் வந்திருக்கேன்றத ஃபீல் பண்ண வச்சார். அவ்வளோ பெரிய செட்டப்க்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலன்னா அந்த ஃப்ளோ ஒரு டைரக்டருக்கு மிஸ் ஆயிடும். பிளஸ் அது ப்ரொடியூசருக்கு எவ்வளவு பெரிய இது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாரு. டப்புன்னு அந்த வேட்டியை மடிச்சு கட்டின்னு திருப்பி வந்தார். வந்து கண்டினியூ பண்ணலாம், முடிச்சிடலாம், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சீக்வன்ஸ் உடனே ஸ்டண்ட் மாஸ்டர் தூக்கு கேமராவை பட்டுன்னு எடுக்க ஆரம்பிச்சு அந்த சீக்வன்ஸை முடிச்சு சார். அந்த நாள் நிஜமா சார் ஒரு மிகப்பெரிய நாளா நான் உங்களை இன்னும் ரசிக்க ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல இந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே சொல்ல போனா ரொம்ப நேரம் போவோம். அப்புறம் குஷி ரவி மேடமும் அப்படிதான். நான் கேட்ட உடனே இந்த கதாபாத்திரத்துக்காக வந்து தமிழ்ல கேட்டாங்க சார், முதல்ல வரேன் சார், ஏதாவது ஒரு எங்கா லவ்வா அப்படி இப்படி இருக்கும்னு நினைச்சேன். என்ன சார் எதுவுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேம், இதுவும் லவ் ஸ்டோரி தான் மேம். ஓகே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் இருக்காதா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் மேம் உண்மையான லவ்வே இருக்கு, அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னப்புறம் அது ஏத்துக்கிட்டு வந்தாங்க.
கண்டிப்பா செல்வராகவன் சாருக்கும் குஷி மேம்க்கும் இருக்கிற ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி ஃபிலிமாவும் இந்த படம் இருக்கும். கௌசல்யா மேமும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே பண்ணிருக்காங்க. ஒய்ஜி மகேந்திரன் சார் எல்லாருமே மென்ஷன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நம்பி வாங்கி ரிலீஸ் பண்ணி கொடுக்குற சக்திவேலன் சார் எனக்கு சார் மட்டும் இல்ல, ஒரு அண்ணன் மாதிரி. இந்த படத்தை எடுத்து முடிச்சோன்னே 2வது படமும் அவர்கிட்ட தான் நான் போக வேண்டியது இருந்தது. பட் சில காரணங்களுக்காக வெளில போயிட்டேன். எடுத்து முடிச்ச உடனே ஒரே ஆப்ஷன் தான், நேராக அவர்கிட்ட போயணும்னு நினைச்சேன். என்னை பார்த்த உடனே நம்பினீங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அவ்வளோதான். நாங்கள் மற்ற எல்லாருக்குமே தேங்க்ஸை வந்து நான் கண்டிப்பா 2 படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நம்பிக்கையோட சொல்றேன். சினிமாக்காக நிறைய இழந்திருக்கேன், நிறைய நேரம் வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். சினிமா இது வரைக்கும் எனக்கு சினிமாக்குள்ள வச்சு நிற்குது. அதுவே இந்த சினிமா எனக்கு தந்தது பெருசா நினைக்கிறேன். இந்த படத்துல எனக்கு அது நிறைய கொடுக்கும். இந்த படத்தை நான் உங்ககிட்ட ஏப்ரல் 10ஆம் தேதி பிரசன்ட் பண்றேன். கண்டிப்பா சக்சஸ் மீட் இந்த படத்துக்கு நான் நடத்துவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்னைக்கு நான் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா ப்ரொடியூசர் எடுத்துக்கிற அளவுக்கு டைம் எடுத்து நான் எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். இந்த கதையை நம்பி தயாரிச்ச விஜயா சதீஷ் மேமுக்கும் அண்ணன் சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். ஏப்ரல் 10th தியேட்டர்ல தயவு செஞ்சு படம் பாருங்க. தேங்க்யூ.